எப்பவுமே சிக்ஸ் அடிச்சு தன்னுடைய பாணியில ஆட்டத்தை முடிச்சு வைக்கக்கூடிய நம்ம தல தோனி பாத்தீங்கன்னா அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமான முறையில இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. 2012 ஆஸ்திரேலியாவில் நடந்த காமன்வெல்த் பேங்க் ட்ரை சீரீஸ்ல ஆஸ்திரேலியாவுடைய 270 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி அடிலையில கிளம்புறான இந்தியன் டீமுக்கு அதிரடியான தொடக்கம் கொடுத்த கௌதம் கம்பீர் 92 ரன் எடுக்க, இன்னொரு பக்கம் தடுத்து ஆடின தல தோனியால இந்தியா ஜெயிக்கிறதுக்கு கடைசி ஓவருக்கு 13 ரன் தேவைப்படும். கிளின்ட் மெக்கே போட்ட முதல் பால்ல ரன் எடுக்காத அஸ்வின் அடுத்த பால்ல ஒரு ரன் எடுக்க, இப்போ இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 4 பாலுக்கு 12 ரன் தேவைப்படும். இந்த சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரைக்ல இருந்த தல தோனி அதிரடியா ஒரு 6 அடிச்சு ஆஸ்திரேலியாவை அலற விட்டுருப்பாரு. இதனால 3 பாலுக்கு 6 ரன் தேவைப்பட, அப்ப பவுலர் ஃபுல்டாஸா ஒரு நோ பால் போட, அதை ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சாலும் அந்த கேப்ல தோனி 2 ரன் ஓட எக்ஸ்ட்ராவா 1 ரன் வந்திருக்கும். இப்போ 3 பாலுக்கு 3 ரன் தேவைப்பட 6 அடிப்பார்னு எதிர்பார்த்த நம்ம தல தோனி அந்த 3 ரன்னையும் ஓடியே எடுத்து இந்தியாவுக்கு மறக்க முடியாத வெற்றியை தேடி கொடுத்திருப்பாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேட்டஸ்ட் ஃபினிஷர்னு சொல்லக்கூடிய தல தோனி ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததுல உங்களால மறக்க முடியாத ஆட்டம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.